கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? நம்ம ஏன் ஆண்டவரை நல்லவர் நல்லவர் நல்லவர்ன்ட்டு எப்பயாவது ஒருக்க சொல்லாம அடிக்கடி அடிக்கடி சொல்லணும்ட்டு காலைல பார்த்தோம். நம்ம எண்ணத்துக்கு நம்ம ஆண்டவரை நல்லவர்ன்ட்டு எப்பயாவது சொல்லாம அடிக்கடி அடிக்கடி நம்ம வாயில அந்த வார்த்தை இருக்கணும்ட்டு ஏன் பார்த்தோம்? ஏன்னா ஆண்டவர் நல்லவரா நடந்துக்கிறத விட நல்லவர் இல்லாத மாதிரி நடந்துக்கிறது அதிகத்திலும் அதிகம். திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட நல்லவரா நடக்கிறத விட நல்லவர் மாதிரி நடந்துக்கிறது அதிகத்திலும் அதிகம். நல்லா சொல்ல போனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்லவரா நடக்கிறத விட கெட்டவர் மாதிரி நடந்துக்கிறது அதிகத்திலும் அதிகம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி கெட்டவர் மாதிரி ஆண்டவர் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பான், பேசுறதுக்கு வருவான். நீ நம்புறியே நல்லவர் தானா? அவர் நல்லவரா இருந்தாருன்னா உன்னை அப்படி அழுவு விட்டுருப்பாரா? இதை பார்த்து வேடிக்கை பார்ப்பாரா? நீ கும்பிடுற சாமி நல்ல தெய்வம் தானா? பைபிள் சொல்லட்டும், அது எங்க நிஜத்துல இல்லையப்பா அப்படின்ட்டு அப்பதான் பிசாசு பேச வருவான். சரிங்களா? அந்த பேசும்போது அவர் நல்லவருங்கிற விசுவாசத்தை நாம தக்க வச்சுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப வாயில சொல்றோம். நல்லவருங்கிற விசுவாசத்தை மெயின்டைன் பண்றதுக்கு திரும்ப திரும்ப வாயில இருக்க வேண்டிய வார்த்தை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரிங்களா? நம்ம காலையில பார்த்தோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு செஞ்ச காரியத்தை விட அவங்க திட்டமிடாம நடந்த காரியம் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இது நம்ம அப்போஸ்தல நடவடிக்கையில பார்த்தோம். எப்படி நடந்தது? அவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு நடந்த காரியத்தை விட அவங்க யோசிக்காம திட்டம் போடாம நடந்த காரியம் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. நினைக்கல குறிக்கல காரியம் நடக்குது, நினைக்கல குறிக்கல பற்பல பாசைகளை மேல் வீட்டாரில பேசுறாங்க, நினைக்கல குறிக்கல அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்குது, நினைக்கல குறிக்கல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நினைக்கல குறிக்கல பிறவி சப்பானி ஜபா வேலையாகி 9ஆம் நேரத்துல போகும்போது எழுந்து நடக்கிறான், நினைக்கல. ஆமீன். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர் திடீர் திருப்பங்கள் திடீர் நடக்கும். எப்ப அந்த திருப்பம் நடக்கும் எவனுக்குமே தெரியாது. எப்ப ஆண்டவர் சடிதில இறங்குவார்னு யாருக்குமே தெரியாது. எப்ப ஆண்டவர் கிரியை செய்வார்னு எவனுக்குமே தெரியாது, எவனுக்குமே தெரியாது. அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும், அது ஒரு விபத்து போல நடக்கும், அது எதிர்பாராம நடக்கும். வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்களை விட நாம எதிர்பார்க்காத காரியங்கள் தான் அதிகமா நடக்குது. நம்புறீங்களா? அதான் அது, அதேதான் நடக்கும். விசுவாச வாழ்க்கை விதிவிலக்கல்ல, அப்படித்தான் நடக்கும். ஆமீன். இதை நம்ம காலையில பார்த்தோம். கர்த்தர் நல்லவர், அவர் அக்கறை நம்மளை கைவிடாது. கவலைப்படாதீங்க. யார் அக்கறை? நம்மளை படைச்சவருடைய, நமக்காக உயிரை விட்டவருடைய, நமக்காக ரத்தம் சிந்தினவருடைய, நமக்காக சிலுவைய தோல் மேல சுமந்தவருடைய அக்கறை நம்மளை கைவிடாது. ஏன் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் அப்படின்னா, நான் ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா நம்புறேன் அப்படின்னா, அவர் அக்கறைங்கிறது நம்மளை மிஞ்சின அக்கறை. அவர் அக்கறைங்கிறது என்ன அக்கறை? நம்மளை மிஞ்சின அக்கறை. நம்ம மேல நாமளே அந்த அளவுக்கு அக்கறை வச்சுக்க முடியாத அக்கறை தான் தெய்வ அக்கறை. நம்ம அம்மா நம்ம அப்பா கூட அந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை வைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் தெய்வ அக்கறை. என் மேல என்னாலேயே வைக்க முடியாத அக்கறை தான் தேவன் என் மேல வச்சிருக்கிற அக்கறை. அது பேர் தான் என்ன அக்கறை? மிஞ்சின அக்கறை. தெய்வனுடைய அக்கறை ஏன் நம்மளை கைவிடாது? ஏன் நம்மளை கைவிடாதுன்னா சரியான பதில், அது மிஞ்சின அக்கறை. என்னை மிஞ்சின அக்கறை என்னை எப்படி கைவிடும்? என்னை எப்படி கைவிடும்?
ஏன் அக்கறை என்னைய கைவிடும்? ஏன் சொல்லுங்க? அவர் அக்கறை நம்மள கைவிடாது. காரணம் என்ன? நான் அடிக்கடி ஜெபத்தை சொல்ற வார்த்தை, ஆண்டவரே உங்க அக்கறை என்னை கைவிடாது. நான் உங்க அக்கறையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்க அக்கறையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் உங்க அக்கறையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உங்க அக்கறை உங்க அக்கறை என்னை கைவிடாது. ஏன்? என்னை மிஞ்சின அக்கறை உங்க அக்கறை. என் மேல நானே வச்சிக்க முடியாத அக்கறை உங்க அக்கறை. என்னை பெத்தவங்க என் மேல வச்சுக்க முடியாத அக்கறை உங்க அக்கறை. அதனாலதான் உங்க அக்கறைக்கு இணையான அக்கறை உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதனால தெய்வம் சொல்லி காட்டுவாரு, தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தகப்பன் வைக்க முடியாத அக்கறை தெய்வம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. தைரியமா நம்புங்க. பெத்த தாய் தகப்பனும் நம்ம மேல வச்சிக்க முடியாத, வைக்கவே முடியாத அக்கறையை தான் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார். சரிங்களா? அதனால அவர் அக்கறை நம்மள கைவிடாது. ஆனா ஏன் அக்கறை என்னைய கைவிடும்? காரணம் ஏன் தெரியுமா? ஏன் அக்கறைங்கிறது மிஞ்சின அக்கறை, அவரை மிஞ்சின அக்கறை. இதான் ஏன் அக்கறை. ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், ஐயோ சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், ஐயோ ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்வோம், ஐயோ பணத்துக்கு என்ன செய்வோம், ஐயோ அப்படி நடந்தா என்ன செய்வோம், ஐயோ அப்படி நடந்தா என்ன செய்வோம், ஐயோ ஐயோ ஐயோ. இந்த ஐயோ போடுறதெல்லாம் ஏன் அக்கறை. அது தேவனை மிஞ்சின அக்கறை. அவர்கிட்ட இருக்கிற அக்கறை என்னைய மிஞ்சின அக்கறை, என்னிட்ட இருக்கிற அக்கறை அவரை மிஞ்சின அக்கறை. அதனால நான் கைவிட்டுரும், என்னை கைவிட்டுரும். என் அக்கறை நம்பி, நம்ம அக்கறை நம்பி நாம வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு முன் வரக்கூடாது. நம்மளை அழிச்சிரும், குழியில தள்ளிரும், சித்திரவதை பண்ணும், நைட்டு தூங்க விடாது, பகல் எந்திரிச்சா கண் கலங்கும், திகைக்கும், உலகம் பயமுறுத்தும். நம்ம அக்கறையை நம்பி ஒவ்வொரு நாளும் கண் விழிக்க கூடாது. நம்ம அக்கறை நம்பி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போக கூடாது. என்ன போய் பாருப்பா, லாங்கா விடு, அப்படி லாங்கா விடு, சத்தம் போடு. நம்ம அக்கறையை நம்பி பகல்ல கண் விழிக்க கூடாது. நம்ம அக்கறை நம்பி நைட்டு தூங்க போக கூடாது. மனசுல ஸ்ட்ராங்கா எழுதுங்க, நான் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க உங்க முகத்துல சந்தோஷம் இருக்காது, உங்க முகத்துல மகிழ்ச்சி இருக்காது, உங்க முகத்துல ஒண்ணுமே இருக்காது. கவலை தாண்டவம் ஆடும், துக்க முகமாக இருப்பீர்கள். இதை தீர்க்க தரிசனம். செக் பண்ணி பாருங்க. அவர் அக்கறை நம்மளை காப்பாற்றும், நம்ம அக்கறை நம்மளை கைவிட்டுரும், நடுத்தெருவில் விட்டுரும், நம்மளை சித்திரவதை பண்ணும், அணுவா கொன்னு நம்மளை சாகடிக்கும். பக்கா அனுபவத்தோட பேசிட்டு இருக்கிறேன் நான், பக்கா அனுபவத்தோட பேசிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு இருக்கு, ஆனா பேச வரமாட்டீங்க. என்கிட்ட இருக்கு, நான் தைரியமா பேசுறேன். சரிங்களா? அவர் அக்கறையே நம்மளை கைவிடாது. சத்தமா சொல்லலாம், எல்லாருமே கேட்கலாம் அத. அவர் அக்கறையே நம்மளை கைவிடாது. நம்மளை மிஞ்சின அக்கறை அவர் அக்கறை, அதனால கைவிடாது. ஒருத்தருக்கு என்னை விட என் மேல ஒருத்தருக்கு அக்கறை இருக்குன்னா அவர் நம்ம தைரியமா நம்பலாமா? நானே தப்பு பண்ணாலும் அவர் காப்பாத்துவாருங்க, சொல்றோமா இல்லையா? போப்பா நீ போப்பா, அவர் இருக்காருலப்பா, நீ தப்பு பண்ணோட பாப்பா இருப்பா, ஏன்னா உன்னை விட மிஞ்சின அக்கறை அவருக்கு இருக்குப்பா, சொல்றோமா இல்லையா? இதைத்தான் நான் சொல்றேன். என்னை மிஞ்சின அக்கறை தேவன்கிட்ட இருக்கு அப்படின்னா தேவனை நம்புறதுக்கு என்ன குறைச்ச? நம்புங்க. மத்தேயு 6:33 அதைத்தான் பேசுறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதைத்தான் பேசுறாரு. ஆமேன். ஏன் அக்கறை என்ன அக்கறை? பாஸ்டர் நான் ஏன் அக்கறை தான் வாழுவேன் பாஸ்டர் அப்படின்னா பாவம், உங்களை பார்த்த பரிதாபமா இருக்கும். நான் ஏன் அக்கறை தான் என்னைய காப்பாத்தும் அப்படின்னா அது மிஞ்சின அக்கறை. தேவனையே நீங்க மிஞ்சி
நடப்பீங்க, தேவனே மிஞ்சி யோசிப்பீங்க. அவருக்குன்னு தெரியும். கடவுள் மனுஷனா வந்து வாழ்ந்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம்ட்டு. அவர் உட்காந்து சொல்லுவாரு, எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஜின் அக்கறை. அதனால வேண்டாம். ஆமீன் சொல்லுங்க. யார் அக்கறை நம்பி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போறீங்க? யார் அக்கறை நம்பி நைட்டு தூங்க போறீங்க? தேவன் அக்கறை, தெய்வ அக்கறை நம்புனீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். போடான்னு போயிட்டே இருப்பீங்க. போடா, வரது வரட்டும்டா போடா. நானே என் காலே சிலிப்பானாலும் அவர் கிருபை என்ன தாங்குண்டா போடா. கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது நம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அக்கறை, அக்கறை. அவர் அக்கறை தான் உங்களை கற்பத்துல இருந்து வெளியெடுத்துச்சு. உங்க அக்கறை கிடையாது. அவர் அக்கறை தான் தாயின் கற்பத்துல இருந்து உங்களை வெளியே எடுத்துச்சு. யார் அக்கறை? உங்க அம்மா அக்கறை கிடையாது, உங்க அப்பா அக்கறையும் கிடையாது, நர்ஸ் அக்கறை கிடையாது, டாக்டர் அக்கறை கிடையாது. அவர் அக்கறை. ஆமீன் சொல்லுங்க. என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை வெளியெடுத்தவர் நீரே. அப்படித்தான் இருக்கு பைபிள்ல, அப்படித்தான் இருக்கு. வெளியெடுத்தவர் நீரே. என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் நான் உமது சார்பில் சாய்ந்தேன். இப்படித்தான் இருக்கு பைபிள்ல. ஆமேன். இப்ப யார் அக்கறை நம்பி நீங்க பயணம் செய்ய போகிறீர்கள்? இன்னைக்கு முடிவெடுங்க. இப்படியே வந்து போக கூடாது. முதல்ல முடிவெடுங்க. யார் அக்கறை நம்பி வாழ போறீங்க? கர்த்தர் நல்லவர். ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு, அவர் அக்கறை நம்பி வாழணும். அப்படி இல்லைன்னா உங்க அக்கறை நம்பி வாழணும். இந்த ரெண்டு தான் ஆப்ஷனே இருக்கு உலகத்துல. யார் அக்கறை? ஒண்ணு உங்களை படைச்சவருடைய அக்கறையை நம்புங்க, இல்லைன்னா உங்க அக்கறையை நம்புங்க. இந்த ரெண்டு தான் இருக்கு. நீங்கள் எதை தெரிவு செய்வீர்கள் என்பதை வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. ரெண்டு அக்கறை தான் இருக்கு. நீங்க உங்க அக்கறை நம்பி வாழ்ந்தீங்கன்னா அஞ்ஞானிகள், அதுக்கு பேரு அஞ்ஞானிகள். அவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். சொன்னாரா இல்லையா? அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள். காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவித்தவர் உடுத்துவிக்க மாட்டாரா? ஆகாயத்து பட்சிகளை போசிக்கிறவர் போசிக்க மாட்டாரா? போசிக்க மாட்டாரா? நீ அப்புறம் போசிக்கல, நீ தான் நம்ப மாட்டேங்கிறியப்பா. உன்னை எப்படி நம்ப வைக்கிறது நானு? நம்மளை விட நம்ம மேல அக்கறை இருந்தாலும் அப்புறம் ஏன் அது காட்ட முடியலன்னா நம்ம தான் தடை. நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டேறோம், அந்த பக்கம் திரும்பவே மாட்டேறோம். போட்டு எடுக்கிறாரு. போ போ, சுத்திட்டு வா போ. உன் அக்கறை தானே உன்னை காப்பாத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற. போ போ, அடிபட்டு வா, ஓடு. இளையகுமாரா, இளையகுமாரா, சொத்தை பிரிச்சு கேட்காத, போய் தொலையாத சொன்னா நீ கேட்க மாட்டடா. உனக்கு பண்ணி திங்கிற தவிட்டுக்குள்ள கிடைக்காம போகணும், அப்பதான்டா வருவ நீ. இந்த மாதிரி ஏகப்பட்ட இளைய குமாரர்கள் குமாரத்திகள் வாழ்கிறார்கள். பட்டாதான் புத்தி வரும், வாயில சொன்னா புத்தி வராது. சரிங்களா? பட்டு திருந்துறவன் சொல்லில் திருந்த மாட்டான். அதனால பட்டு தான் திருந்த வைப்பாரு, வழியே இல்லை. அவர் என்ன செய்வாரு? யார் என்ன செய்வா? கர்த்தர் என்ன செய்வாரு? பட்டு திருந்துற கேச பட்டு தான் திருந்து வைக்கணும். ஆடுற மாட்டேன், பாடுற மாட்டேன், எல்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு. அதனால கவனமா இருங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34, 35 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34, 35. ஒன்னு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34, 35 வாசிக்கலாம். 17 சாரி, 1 சாமுவேல் தப்பு. 1 சாமுவேல் 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப நம்ம கவனிக்க வேண்டிய சம்பவம் அது. 1 சாமுவேல் 17, 34, 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு
இருக்கிற போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு தடவை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அந்த ஆட்டை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தேன். அண்டர்லைன் வேர்டு. என்ன பண்ணேன்? யார் தப்புவிச்சா? யார் தப்புவிச்சா? பரலோகத்திலிருந்து தேவதூதன் புறப்பட்டு வந்து சிங்கத்தோடு கரடியோடு யுத்தம் பண்ணி தப்புவித்தானா? எப்படி வந்திருக்கு பைபிள்ல? தாவீது தப்புவித்தான். அப்படிதான் வந்திருக்கே. சரி, அப்படிதான் அவர் சொல்றாரு. தாவீது அப்படிதான் சொல்றாரு, தப்புவித்தேன். சரி, சீக்கிரம். அந்த கரடி, அந்த சிங்கம் என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். யார் கொன்று போட்டா? தாவீது. அப்புறம் 34, 35 வாசிட்டீங்களா? சரி, இது அந்த ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்து நிக்கிறாரு. பெலிஸ்தருக்கு சார்பா நிக்கிறாரு. இஸ்ரவேல் சார்பா சவுலு எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க. கோலியாத்து கூப்பிட்டு பேசுறா, டே இத்தனை பேர் நிக்கிறீங்களா, டே ஒருத்த வாங்கடா, டே என்னைய சமாளிங்கடா, முதல்ல இந்த கூட்டத்தை விடுங்கடா டே அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கிறான். சவுல் ராஜாவா இருந்தும் போக நடுங்கிறான். ஏன்னா அவனுடைய ஹைட் 6 அடியும் 1 முழமுமா. பார்க்கவே ராட்சத பிறவி. அவன் பயங்கரமா இருக்கான். தோற்றத்திலே ஆள் மிரட்டுறான். தோற்றமே பயங்கரமா இருக்கு. என்னை ஜெயிச்சுட்டு எனக்கு பின்னால் இருக்கிற ஆட்களை அழிடாங்கிறான். இங்க இருந்து ஒருத்தன் போக முடியல. தாவீது வர்றாரு. சின்ன பையன், இளைஞன், வாலிபன், யங் ஸ்டேஜ். அவர் வர்றாரு. அவர் நான் இவனை மேட்டரை முடிக்கிறேன்னு சொல்லும்போது சவுல் எப்பா வேணாம்ப்பா, வேணாம், அவன் யுத்த வீரன்பா, சிறு வயது முதல் அவன் அதுக்குன்னே பிறந்திருக்கிறான்டா. டே நீ வேண்டாம், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, உனக்கு வேண்டாம், நீ சின்ன பையன், உனக்கு யுத்த வாடே இல்லை, உனக்கு எது செட் ஆகாது. கவசம் போட்டா திருப்பி கொடுத்துருவ, ட்ரெஸ்ஸை போட்டா தந்துருவ, பட்டயத்தை கொடுத்தா முடியாது, எதை கொடுத்தா நடந்து போக மாட்டே, நீ வேண்டாம், யுத்தம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சவுல் சொல்லும் போது தாவீது, இல்ல ராஜாவே, இல்ல என் ராஜாவே, இல்ல என் ஆண்டவனேன்ட்டு விளக்கம் கொடுக்கிறார். இந்த மாதிரி எங்க தகப்பன் ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு, விடுவேன்னா என் ஆட்டை பிடிச்சிச்சுல, தாடியை பிடிச்சி கொன்னே விட்ட ராஜாவே. நீங்க அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். எனக்கு ரொம்ப நீங்க சின்ன பையன் நினைக்க வேண்டாம், அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? யாரு சொல்றா? தாவீது. ஏன் சொல்றாரு? ஏன் சவுல்கிட்ட சொல்ல வேண்டி இருந்துச்சு? ஏன்னா சவுல் வேணாங்கிறார். நீ சின்ன பையன்பா, வேணாம்ப்பா, எதுக்கு, என்ன வாழ வேண்டிய வயசுப்பா, நீ எவ்வளவோ உலகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு, கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு, பேரம்பத்தி பார்க்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளை பெற வேண்டியிருக்கு, வேண்டாம்ப்பா தாவீது, வீணா அவன்கிட்ட போய் ஒரே குத்துல செத்து போயிடுவோம், நீ வேணாம்ப்பா, நாங்களாம் திரும்ப நிக்கிறோமே, தெரிய வேண்டாம் உனக்கு, விடுப்பா, அது கத்திட்டு போயிடுவான்ப்பா அவனாவே, என்னென்னமோ சொல்லி பார்த்தா, நீ ஐயோ நீங்க அப்படின்னா இடம் போடாங்க ராஜா, இந்த மாதிரி நடந்துச்சு ராஜா, இந்த மாதிரி நடந்துச்சு. சரி, இதுல என்ன சொல்ல வர்றாரு? தாவீது கொன்னு போட்டேன். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆடை நானு காப்பாத்தினேன்னு சொல்றாரு. இதே தாவீது இப்ப என்ன சொல்றாரு கவனிங்க. அதே 1 சாமுவேல் 17:37 வாசிங்க. அதே 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். இங்க என்ன சொல்றாரு? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஆட்டை தப்புவித்தது யார்?
ஆ? அங்க என்ன சொன்னாரு 34 35ல தாவீது நானும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? தான் ஃப்ரண்ட் ஸ்கிரீன் பிஹைண்ட் ஸ்கிரீன் நான் சொல்லி கொடுத்த பாடம் தான். தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. ஃப்ரண்ட்ல பேசும்போது எல்லாம் நான் பேசுவாரு. பின்னாடி இருக்க சம்பவத்தை பேசும்போது அவர்னு பேசுவார். கர்த்தர்னு பேசுவார். கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு முன்னுள்ள ஃப்ரெண்ட் காரியங்களை பேசணும்னா தப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதே 17 32ல இருந்து 37 வரைக்கும் வாசிங்க. கடகடன்னு வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 17 32ல இருந்து 37 சீக்கிரம். போதும் பாருங்க. நான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இதான் சவுல்ட்ட தான் யுத்தத்துக்கு போறதுக்கு தாவீது கொடுத்த டாபிக். தாவீது வச்ச கோரிக்கை, தாவீது வச்ச எவிடன்ஸ். என்னத்தை வைக்கிறாரு? என்னை யுத்தத்துக்கு விடுங்க ராஜா, உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை தரேன். இந்த பெலிஸ்தனை என்னால காலி பண்ண முடியும். ஏன்னா நடந்துச்சு ஒருக்க. சிங்கத்தை காலி பண்ணியிருக்கேன், கரடியை காலி பண்ணியிருக்கேன். சிங்கம் கரடி மாதிரியே இவனும் ஒரு மிருகம், நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னதுக்கு சவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க. ம் 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 ஆ அமைதியா இருங்க. இப்ப பாருங்க. முதல்ல சவுலு தாவீத தடுத்தாரு. இப்ப தாவீது ஆதாரத்தை கொடுத்தவனையும் இப்ப சவுல் என்ன சொல்றாரு? போ போன்ட்ட. எனக்கு அதுல புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது வச்ச ஆதாரம் சரியா? தாவீது வச்சிருக்கிற எவிடன்ஸ் பொருத்தமானதா? ராஜாவே, நானு மிருகத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சவன், இந்த ராட்சத பிறவியோடு சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் சொல்றது சரியான பொருத்தமா? இது பொருத்தமா? பொருந்துமா? அது அப்படி சவுல் நம்பினாரு. இந்த கோலியாத்து மாதிரியே ஒரு கோலியாத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வனாந்தரத்துல பார்த்து அடிச்சு காலி பண்ணார் ராஜாவே. அந்த கோலியாத்து மாதிரிதான் இந்த கோலியாத்து சொன்னா நம்புறதுக்கு ஏதுவா இருக்கு. எப்பாடி தாவீது, சிங்கத்துக்கும் இவனுக்கும் எப்படா பொருத்தமாகும்? மிருகத்துக்கும் மனுஷனுக்கு எப்படா பொருந்தும்? எப்ப தாவீது, சிங்கத்தை கொன்னுட்ட, கரடியை கொண்டு, அது மிருகண்டா, இவன் மனுஷன்டா, எப்படி போக முடியும்? அப்படிதானே கேட்கணும் சவுலு. நீ என்ன கேட்பீங்க? நீ சிங்கத்தை ஜெயிச்சிட்ட, கரடி ஜெயிச்சிட்ட, அதெல்லாம் மிருகம், நீ மனுஷன்டா போடா. அப்படிதான் சொல்லணும். எப்படி ஒத்துக்கிட்டாரு? போகலாம். எப்படி போகலான்னாரு? சரிங்களா? எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சவுல் ஒத்துக்கிட்டாருன்னா, இதைத்தான் தெய்வ செயல்னு சொல்லுவாங்க. இது என்ன செயல்? அது தெய்வ செயல். சாவுலுக்கு அப்படி ஒரு மனசு, சவுலுக்கு அப்படி ஒரு ஒப்புதல். சரிடா, நீ போயிடுடா,
நீ ஜெயிச்சிருடா, போட போட போட. சவுலுக்குள்ள ஒரு மனசு ஃபார்ம் ஆகுது பாருங்க, தெய்வ செயல். ஏன்னா அது பொருத்தமே இல்லை. சொல்ற எவிடன்ஸே எனக்கு பொருத்தமே இல்லை. எப்படி பொருந்தும்? இதே மாதிரிதான் யோசேப்பு வாழ்க்கையிலையும் ராஜாவின் கனவுக்கு ஒரு அடிமை சொல்லும் விளக்கத்தை முழு ராஜசபையும் ஏற்றுக்கொண்டதென்றால் அதுவும் தெய்வ செயல். ராஜாவின் சமூகத்தில் ஒரு அடிமை வந்து ராஜாவின் கனவுக்கு சொல்லும் விளக்கத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் ஏற்றுக்கொண்டதென்றால் தெய்வ செயல். அது தெய்வ செயல். இதத்தான் நம்ம சாலமோன் பிரசங்கி 9:11 எடுத்து வாசிங்க. பிரசங்கி 9:11 சாலமோன் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11. ஓடுகிறதற்கு சீக்கிரம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. இவங்க எல்லாருக்கும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். இதத்தான் சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். தெய்வ செயல் நேரிட வேண்டும். இந்த தெய்வ செயல் தான் ஏலா பள்ளத்தாக்குல தாவீது கோலியாத்தோட சண்டை போட போறதுக்கு உண்டாச்சு. இதே தெய்வ செயல் தான் பார்வோன் சமூகத்துல யோசேப்புக்கு உண்டாச்சு. இது தெய்வ செயல். ஆமென். கர்த்தர் நல்லவர். முடிக்கலாம். இன்னொன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது இந்த சம்பவத்தை படிக்கும்போது. ஒரு சின்ன பையன், யுத்தமும் தெரியாதவன், யுத்த வாடகை இல்லாதவன், அழகிய சௌந்தரியமுள்ள ரூபம் உள்ளவன், ஆட மேய்ச்சுதான் அவனுக்கு பழக்கம். அந்த சின்ன பயலை கூப்பிட்டு அந்த சின்ன பயலை போய் சவுல் ராஜா யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏ சவுலே, நீ போய் சண்டை போடாம ஒரு சின்ன பயலை போய் அனுப்புறியே, நீ எல்லாம் ராஜாவா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு ஜனங்கள் நம்மளை நினைப்பாங்களேன்னு சவுல் நினைக்கல. திங்க் பண்ணி பாருங்க சம்பவத்தை. ஏய் ராஜா, உனக்கு அறிவு இருக்கா? அவன் சின்ன பையன், அவன் போறானா உனக்கு அறிவு வேண்டாமா? அவனை நீ உன் கண்மணி பழி கொடுக்க போறியா? அவனை போய் அனுப்புறியே, நீ போக, நீ ராஜா தானே, நீ போய் ஒரு கை பாரு, சின்ன பையில போய் அனுப்புறியப்பா அப்படின்னு ஜனங்கள் நம்மளை நினைப்பாங்களே, வேண்டாம் நினைச்சானா சவுலே? தெய்வ செயல். நினைக்கலையே. ஜனங்க தன்னை என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல. சின்ன பையில போய் அனுப்பி வைக்கிறியடா. எத்தனை பேர் இருக்கிறாங்கடா தடிமாடு மாதிரி சென்னையில யுத்த காலத்துல. அவங்க அனுப்பி வைக்காம சின்ன பையில போய் அனுப்பி, அவன் போறேங்கிறானே அனுப்பி வைக்கிறியாப்பா? டே என்னடா நீ எல்லாம் ராஜா, நீ போய் சாவு, அவன் தானே கிடைச்சான் அப்படின்னு ஜனங்க நினைப்பாங்க. தவிர நீ போனப்பா சொன்னானா? சொல்லல. சரி, தாவீது ஒரு ராஜாவா இருந்தோம், என்னட்ட இருக்கிற தைரிய வீரம் உங்ககிட்ட இல்லையே, நீங்க எல்லாம் என்ன ராஜான்னு தாவீது சொல்லல. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஆளா வேணா ஒரு ஆளா, என்ன ராஜா நீ போய் ராஜா, உங்களுக்கு எப்படி ராஜான்னு வச்சாங்க? வச்சா கேட்டானா தாவீது? எவன் வச்சா அவங்க ராஜான்னு? இதெல்லாம் ஒரு ஆளு, என்கிட்ட இருக்கிற ஒரு பொடி பண்ட இருக்கிற வீரம் உங்ககிட்ட இருக்கா கேட்டானா தாவீது?
கவனிச்சிக்கல, இதெல்லாம் பைபிள் இருக்காது, போய் தேடாதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சீரியஸா போதோ? சம்பவத்துக்குள்ள போயிட்டீங்களா? நீங்க கவனிச்சு பாரு, இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உட்காந்து. எதை யோசிச்சு பார்க்கணும்? ஏன் வீட்டுல பிரச்சனை யோசிச்சு யோசிச்சு பாக்குறீங்கல்ல, இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு போய் பாருங்க. வெளிச்சம் கிடைக்கும், சத்தியம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், மாற்றுறதுக்கு வழி பறக்கும். ஆமென், ஆமென் சொல்லலாமா? அதனால தாவீதை பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் மனசுல இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமே இல்லை. சவுல் நினைச்சு, சவுலுக்கு இந்த மாதிரி புத்தியும் வரல. இவனை போய் நீ நினைப்பீங்க தானே, அனுப்பிட்டா ஓகே கொடுத்து அனுப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? கூட்டம் என்ன சொல்லும்? இந்த ராஜுக்கு அறிவே இல்லை, இவனை போய் அனுப்பிக்கலாம், அறிவே இல்லை, நீ போக வேண்டியதானே. சின்ன பிள்ளை போய் பழி கொடுக்குறா படே, சி ஆனால் ராஜாவா? சிச்சி பண்ண நினைப்பாங்கப்பா, நம்ம நினைப்பாங்கப்பா, நினைக்கலையே. தாவீது அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறான், நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சவுலை பத்தி நினைக்க என்ன நம்மகிட்ட தெரியும், இந்த ஆள் தெரியல, என்ன ராஜா அடிச்சு தூக்கி கிளப்பலாம், என்ன நினைக்கலை. அதான் தாவீது, இதான் தெய்வ செயல். ஆமென் சொல்லுங்க. அதனால உங்க வாழ்க்கையில தெய்வ செயல்கள் அப்பப்ப நேரிடும். என்ன செயல்கள் நேரிடும்? எனக்கு ஏன் ப்ரொமோஷன் தந்தாங்க, எனக்கு எப்படி இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க, எனக்கு எப்படி நடந்துச்சு? தெய்வ செயல், தெய்வ செயல். உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் கனவுக்கு விளக்கத்தை, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே. எப்படி தெரியல? யோசிப்பு எனக்கு தெரியல. தெய்வ செயல்.